வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒரு போக்குவரத்து சாலையில் அது 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், 3 வீலர் ஆகட்டும் சட்டப்படி இயங்க வேண்டும், அவ்வளோதான். சட்டப்படி அது இல்லை அப்படின்னா தண்டனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அது 2 வீலராக இருக்கட்டும், எதாகட்டும். ஒரு 4 வீலர் இருக்குதுங்களா, லைசன்ஸ் இருக்கணும், ஓட்டுறவருக்கு. மற்றபடி அந்த வண்டியும் உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் டோக்கன்ஸு, மற்றபடி யார் பேரில் இருக்குது, எஃப்சி செய்யப்பட்டதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம். 3 வீலர் ஆட்டோவுக்கு அதே மாதிரி விஷயம். 2 வீலரை பைக்கு மற்றபடி இருக்கக்கூடிய 2 வீலர்ஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி சட்டங்கள் தான். பொதுவாக ஓட்டுறவருக்கு அதனுடைய ஒரு உத்தரவாதம், லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். அடுத்தது அவர் எந்த வண்டியை இயக்குகின்றாரோ அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த வண்டி யார் பெயரில் இருக்கிறது. மற்றபடி இதற்கு முன்னால் அந்த வண்டியின் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, இல்லை திருட்டு வண்டியா, நம்பர் பிளேட்லாம் ஒழுங்கா இருக்கா, டோக்கனில் இருக்கிற நம்பரும் வண்டியில் இருக்கிற நம்பரும் ஒன்றா, இதுதாலே போதும், முடிஞ்சு போச்சு. நம்ம பாட்டு அது 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும் ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நிறைய டாக்ஸிகள் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டால், அவர் இங்கிருந்து சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஆட்டோவில் கேட்டோம்னா 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் வாதம் செய்கிறார்கள். ஆமாம், மிக கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். இந்த பைக் டாக்ஸி வந்ததுக்கு பின்னால் ஒரு நபர் தானே ஒரு 2 சூட்கேஸை கையில் வச்சாலே போதும், இல்லை ஆக்டிவா மாதிரி மற்றபடி ஸ்கூட்டி மாதிரி ஸ்டிக் மாதிரி ஓட்டிட்டு வர ஆள்கிட்ட முன்னால் ஒரு 2 பைக்கை ஒரு சூட்கே வச்சு கூட பின்னாலோட உட்காந்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தை நல்ல ஒரு திட்டமாக, அதுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்தது. இப்போ ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பைக் டாக்ஸி நிறைய பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுகிறார்கள் குறிப்பாக, அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இன்னைக்கு வந்திருக்கு. இன்சூரன்ஸ் இல்லாமல் பைக் டாக்ஸில உட்காந்து ஓட்டுறாங்க. அது யாரு புக் பண்றாங்களோ அந்த நிறுவனம் செக் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் அது ஓட்டக்கூடியவர்கள் அதை ரெனியூ பண்ணுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ரெனியூ பண்ணல அப்படின்னா கூட அந்த மெசேஜ் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துக்கு போயிட்டாலே போதும், உடனே இன்சூரன்ஸ் பண்ணிட்டு நீங்க மீண்டும் மறு இணைப்பு செஞ்சுக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். யாருமே புக் பண்ண முடியாது, அந்த நபரும் அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளவும் முடியாது. இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு பின்னால அந்த மெசேஜ் எடுத்து அங்க நிறுவனத்துக்கு சொன்னோம் அப்படின்னோம்னா அதன் அடிப்படையில் ஓகேப்பா மீண்டும் ரினியூவல் பண்ணிக்கிட்டு, இன்சூரன்ஸ் எப்படி அது ஓட்டுறவர் ரினியூவல் பண்றாரோ அதே மாதிரி அவரு கனெக்ஷனு, இந்த ரெபிட்டோ மற்ற ஓலோ இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அதையும் ரினியூவல் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே போக வேண்டியது, அவ்வளோதான். இது நல்ல ஒரு விஷயம்தான். என்ன இதுல சில பிரச்சனைகள் ஒரு வருஷமா வந்துகிட்டு இருந்தது. சில பெண்கள் பின்னால் உட்கார்ந்த சமயத்தில் பாலியல் சீண்டல்கள் செய்தார்கள், மற்றபடி சில தவறான தூண்டுதல் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும், சில தவறான செயற்கைகள், மற்றபடி சில தண்டனைக்குரிய நிகழ்வு நடந்தன அப்படிங்கிற மாதிரி தகவல் அது எல்லாத்துலேயும் இருக்கு. ஏன் இப்போ ஆட்டோவில் கூட இல்லையா? ஆட்டோ சங்கர் எடுத்துக்கங்களா, அது ஒன்னே போதுமே. ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு நிலைப்பா இருக்கும். என்னைக்கு ஆட்டோ இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டோ அவருடைய சங்கருங்கிற பேர் நிலைச்சிருக்கும். அவர் செய்யாத அட்டகாசங்களா ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் இத்தனை பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஒழுங்கா அந்த மீட்ரு போடுறதே கிடையாது, நம்பர் 1. அதை முதல்ல போக்குவரத்துடைய ஆணையர் கவனிக்கணும். ஆட்டோவில் மீட்ரு இருந்தும் யாருமே போடுவதில்லை, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அப்புறம் எப்படி காசு பார்ட்டி கொடுப்பான்? அவன் ஜௌரியத்துக்கு கேட்கறோம். 100 ரூபா வரக்கூடிய இடத்துல 300 500 கேட்கறப்ப என்ன பண்றாங்க, டக்குன்னு பாக்குறாங்க பைக் டாக்ஸி, ரெபிட்டோ இல்லையா ஓலோ ஏதோ ஒன்று புக் பண்ணி அவங்க பாட்டு போயிட்டு இருக்கு. அவங்க பாட்டு கரெக்டா வர்றாங்க, கரெக்டா
ஏற்றிட்டு குறிப்பிட்ட லொக்கேஷன் கரெக்டாக அதை இறக்கி விட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் என்ன ஒரு அமௌண்ட்டு காட்டுதோ அதை தான் கரெக்டாக வாங்குறாங்க. அதாவது 4 வீலருக்கு வரக்கூடிய ஒரு ஓலோ ஊபர் இந்த கான்செப்ட் உள்ளவங்க. ஆனால் ஆட்டோ ஓலோ ஆட்டோ புக் பண்ணி பாருங்களேன். ஆமாம், உடனே வந்து ஃபோன் வரும் நம்மளே, என்ன சார் புக் பண்ணியிருக்கீங்க? ஆமாப்பா. எவ்வளோ சார் காட்டுச்சு? 210 ரூபா காட்டுச்சுப்பா. சார் ஒரு 100 ரூபா சேர்த்து போடுங்க சார், மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். சார் ஒரு 50 ரூபா சேர்த்து போடுங்க சார், அந்த இடத்துல வந்து போக முடியாது சார். சார் ஒரு 30 ரூபாயை சேர்த்து போடுங்க சார், ரொம்ப ரெஸ்டான ஏரியா சார். இந்த மாதிரி பேரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். இந்த வகையில் ஆட்டோ டிரைவர்கள் இன்னும் திருந்துவதாக இல்லை. ஆமா, கட்டாயமா இந்த பொழப்புல வந்து பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோ டிரைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, பைக் டாக்ஸி வந்ததுக்கு பின்னால ஆட்டோவினுடைய ஓடுதல், மற்றபடி வந்து ஆட்டோவை யாரும் கூப்பிடுவதில்லைன்னா பைக் டாக்ஸி காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வீடியோ மூலம் நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு ஆட்டோலாம் வந்து அங்கங்க நின்று கிடக்குது அப்படின்னா மெயின் காரணம் நம்பர் 1 எழுதிமா அவர்கள் விருப்பத்துக்கு கட்டணத்தை கேட்பது. 100 ரூபாய் இடத்துல 300 ரூபாய் கேட்பது. அப்புறம் வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு இடையில வந்து, மேடம் ரொம்ப ரெஸ்ஸா இருக்கு மேடம், நீங்க சொன்ன ரூட்டு வேற, நான் போயிட்டு ரூட்டு வேற, மற்றபடி நீங்க சொன்ன ரூட்ல போயிட்டு தான் இருக்கிறேன், ஆனா வந்து ரெஸ்ஸா இருக்கு, பெட்ரோல் போகுது, இறங்குறப்போ ஒரு 30 ரூபா 40 ரூபா சேர்த்தி கொடுங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை நம்பிக்கை போகுது இல்லையா? அதே மாதிரிதான் மற்ற பல விஷயத்துல இந்த ஓலோ கான்செப்ட், ஓலோ ஆட்டோ புக் பண்ணி பாருங்களேன். உடனே கேட்பாங்க, எவ்வளோ காட்டுச்சிங்க? 210 ரூபா காட்டுச்சு. ரைட், ஓகே, 100 ரூபா சேர்த்து போடுங்க, 200 ரூபா சேர்த்து. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? யார் வருவான்? அதனால வந்து ஓலோவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோக்களை வந்து பெரும்பாலும் யாருமே புக் பண்ணுவதே இல்லை. இதான் பிரச்சனை. அங்கேயும் பஞ்சாயத்து, அவர்கள் நேரடியாக கூப்பிட்டாலும் பஞ்சாயத்து, ஓலோ மூலமா ஆட்டோவை கூப்பிட்டாலும் பஞ்சாயத்து. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனாலதான் அந்த பைக் டாக்ஸி இன்னைக்கு ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ஆமா, இது என்ன ஒண்ணு, இன்சூரன்ஸ், மற்றபடி ஓட்டுநர் உரிமம், மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எந்த நிறுவனமோ அந்த நிறுவனம் வந்து உங்களுடைய நிறுவனத்தோட அவங்கள கனெக்ஷன் கொடுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஆமா, அது நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து பல சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுல மெயின் காரணம் என்னன்னு கேட்டேன், பின்னால உட்கார்ந்து போராடு பார்த்தீங்களா, போகக்கூடிய சமயத்துல திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பின்னால உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவருக்கும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. மற்றபடி டெத் சர்டிபிகேட் கிளைம் பண்ண முடியாது. மற்றபடி ஆக்சிடென்ட் ஆன அந்த 2 வீலர்லயும் எந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இது வந்து அந்த ஆட்டோ அந்த நிறுவனம், அந்த பைக் டாக்ஸி நிறுவனம் வந்து அது என்ன ஏற்பாடை கரெக்ட் பண்ணி அதுக்கு உண்டானதெல்லாம் இருக்கான்னு பார்த்து, இன்சூரன்ஸ் உட்பட பார்த்து, அப்புறம் நீங்க புக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்படி வேணா செய்யலாம். அதற்காக வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பைக் டாக்ஸிக்கும் வந்து பிரச்சனை இருக்குது, அதை சுமூகமாக தீர்க்கப்படும் சொல்லி போட்டு எனக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பேசியிருக்கிறார், சிவசங்கர். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆட்டோ டிரைவர் என்னைக்கு ஒழுங்கா இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். மேஜிக் வேன் வந்தது, உடனே போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால வந்து ஷேர் ஆட்டோ வந்தது, அதுக்கும் போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவர்கள் எவ்வாறு பிழைப்பது? ஷேர் ஆட்டோக்காரன் எப்படி பிழைப்பான், மேஜிக் வேன்காரன் எப்படி பிழைப்பான், மற்றபடி ரேபிட்டோ எப்படி பிழைப்பான், பைக் டாக்ஸி எப்படி பிழைப்பான்? அது அவரவர்களுடைய விருப்பம்ங்க. முதல்ல வந்து கூத்து, அப்புறம் நாடகம், அப்புறம் சினிமா. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை, சும்மா ஓடிடின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப சினிமா கலைஞர்களாம் பிழைக்கவில்லையா? அடிதான். ஏகப்பட்ட தியேட்டர்களை மூடியாச்சு, காம்ப்ளெக்ஸா போயிட்டு இருந்தாலுமே வந்து சினிமாவாது இது. அது மாதிரி ஆட்டோவை விட முடியும். அதனால வந்து இதன் அடிப்படையில வந்து ஆட்டோ டிரைவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் மிக கண்டனத்துக்குரிய விஷயம். பிரச்சனை செய்வதற்கு அவர்களுக்கு எந்த வகையிலும் யோகியதே கிடையாது. ஆட்டோ டிரைவர்கள் வந்து 100க்கு 70% பேர் வந்து ஒழுங்காக வருவதே கிடையாது. முதல்ல டாக்ஸில வந்து மீட்டர் வச்சிருக்காங்களா பாருங்க, நம்பர் 1. அதை வந்து போலீசார் கண்டுகொள்வதே கிடையாது. 2வது வந்து எந்த அளவுக்கு பேரம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பேரம் பண்ணி கசக்கி புழியக்கூடிய சமயத்துல பார்ட்டி பாக்குறான். அப்பா இனிமே ஆட்டோ பக்கமே போகக்கூடாது சொல்லி என்ன பண்றான், இதுக்காகவே ஒரு இது அதுக்கு பேர் என்ன, செல்போன் வாங்கி கரெக்டா ஓலாங்கிற ஒரு ஆப்பை ஏற்றி விட்டு அவன் அதன் மூலமா போயிட்டு இருக்கிறான். அப்போ வந்து ஆட்டோ டிரைவர்கள் மேல ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு. ஆமா, பைக் டாக்ஸி மேலேயோ
மற்றபடி மக்கள் மேல எந்த தவறும் இல்லை. அதனால வந்து போக்குவரத்து அமைச்சர் கூப்பிட்டு பேசுவதாக இருந்தால் ஆட்டோ டிரைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. ஆமா, அதான் நான் சொல்லிக் கொள்வேன். ஆட்டோ டிரைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குப்பா. ஆமா, மக்கள்கிட்ட வந்து ஏறும்போதுல ஒரு ரேட்டு, இறங்குறப்போ ஒரு ரேட்டு கேட்குறீங்க. அப்புறம் வந்து ஓலாவோல புக் பண்ணி கனெக்ஷன் பண்ணி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு ரேட்டு கேட்குறீங்க. காமிக்கிற ஒரு ரேட்டா இருக்கு, இறங்குறப்போ ஒரு ரேட்டு. அப்புறம் தேவையில்லாம அதை கட் பண்ணி விட்டுறீங்க, என்ன கேன்சலேஷன் பண்ணிடுறீங்க. அப்படிங்கிறப்ப எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? நீங்க முதல்ல ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு போக்குவரத்து அமைச்சர் வந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து முதல்ல உத்தரவு போடுங்க, அட்வைஸ் கொடுங்க. ஆமா, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தாலே போதும். மக்கள் யாருமே வந்து 4 வீலர் பக்கமோ ஓலோ பக்கமோ ஊபர் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து ஆட்டோ தான் போவாங்க. இதெல்லாம் பாருங்க, மற்ற கேரளா மாநிலம்லாம் பாருங்க, கரெக்டா ஆட்டோ கூப்பிட்டு டக்குன்னு அவங்க எந்த வகையில் பேசுறதே கிடையாது. டக்குன்னு மீட்டரை தூக்கி விடுறாங்க, டக்குன்னு என்ன வருதோ அதே மாதிரி தான். நாங்களுடைய என்ன கூட ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. திருவனந்தபுரம் போயிருந்தப்ப உட்காந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவரே கரெக்டாக போலான்னு சொல்லிட்டு சொன்னாரு. டக்குன்னு ஆட்டோ இந்த இதை மீட்டர் திருப்பி விடுறாரு. டக்குன்னு 0 பாயிண்ட் காமிச்சு கரெக்டா போனாரு. ஆமா, ஒரு ரூபாய் 2 ரூபாய் சில்லறையிலன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா வேணாம் சார் போட்டு திருப்பி அவர் கொடுத்துட்டார் அந்த 2 ரூபாய். அந்த மாதிரி வந்து நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? நான் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விதான். போக்குவரத்து துறை ஆணையரை வந்து எனக்கு உத்தரவிட்டிருக்கேன், அவர்களையும் நான் கேட்கிறேன். நான் அதனால வந்து இது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில பைக் ஓட்டக்கூடிய பைக் டாக்ஸி ஓட்டக்கூடியவங்களும் என்னென்ன விஷயம் இருக்கு அதெல்லாம் அதை ஸ்டடி பண்ணுங்க, அதுல மாற்று கருத்து. அதுக்காக வந்து அதற்கு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ போக்குவரத்துக்காக ஆட்டோவுக்காக வந்து பைக் டாக்ஸியை வந்து தடை செய்யக்கூடிய அளவுக்கு சில தகவல் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பைக் டாக்ஸி கட்டாயமா வேணும். என்னென்ன ஆவணங்கள் இருக்க வேண்டும் அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. மற்றபடி வந்து வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பைக் டாக்ஸி இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதன் அடிப்படையில் விடுங்க. ஆமா, முதல்ல வந்து அதையெல்லாம் விட முதல்ல அந்த ஆட்டோவை வந்து நீ கரெக்ட் பண்ணுங்க. ஆட்டோ டிரைவரை உட்கார வச்சு அசோசியேட் கூப்பிட்டு யார் யார் எந்த ஏஜ் கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு வந்து தலையில ஒரு குட்டு வைங்க. ஆமா, அப்புறம் பிறகு வந்து என்ன கட்டண நிர்ணயம் அதன்படி செயல்படுகிறான்னு கேள்வி கேளுங்க. ஒரு நபர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மிக மோசமான ஒரு நிலையில தான் வந்து ஆட்டோ டிரைவர்கள் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஆமா, அவங்கள்ட்ட மன்றாடுறதுக்கு கூட ஆமா ஓலோ எவ்வளோ பெட்டர், பைக் டாக்ஸி எவ்வளோ பெட்டர் சொல்லி தான் மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த ஓலோவும் பப்ளிக் ஆகாது, ஊபரும் பப்ளிக் ஆகாது, பைக் டாக்ஸி பப்ளிக் ஆகாது, அவங்களாம் போனியே ஆகாது. அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.